ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். அசடு அசடு. இங்க இருந்தா அவளோட யோஜனை, அங்க போன என்னோட யோஜனையா? என்ன ராஜம், என்ன பண்றது? பொம்னாட்டிகள் லைஃபே இப்படித்தானே. குழந்தைகளோட இருந்தா ஆத்துக்காரர் என்ன பண்றாரோ, சாப்பிட்டாரா தூங்கினாரான்னு நினைச்சு மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்கும். இதான் பொம்னாட்டிகள் பொழப்பு. என்னைக்குமே நிம்மதியா இருக்கிறது இல்ல. அப்படி அவ நிம்மதியா இருக்கணும்னா அவளை சேர்ந்த உறவெல்லாம் பிரியாம ஒன்னா ஒரே குடும்பமா அவ கண்ணுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இருந்துட்டா ஒரு பொம்னாட்டிக்கு நிம்மதி, சந்தோஷம். குழந்தைகளை தனியா கொண்டு போய் நீயே கொடுத்துரும் வச்சுட்டு இப்ப இந்த வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. என்னன்னா பண்றது? போதும் போதும் போதும், மறுபடியும் ஒரு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சுடாத. நாங்க நான் உன்னை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்டி. இப்படிதாண்டி நீ எப்பவும் அப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்டி. ஆமா, உன் அழகு முகத்துக்கு இப்படி நீ சிரிச்சுட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு நன்னா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களும் உன் சிரிப்புல பொங்கி வழியுறது ராஜம். அதனால எவ்வளோ கஷ்டம் கவலை வந்தாலும் நீ சிரிச்சுட்டே இருக்கணும்டி. இப்ப நான் அதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள எவ்வளவோ கஷ்டம் கவலை எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம நான் சிரிச்சுட்டு தான் இப்ப இருக்கேன். என்ன ராஜம் யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. இந்த பாரடின்னா சும்மா வார்த்தை அலங்காரத்துக்காக சொல்லல, நிஜமாவே சொல்றேன். நீ இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எந்த கஷ்டமும் கவலையும் உன்னை நெருங்காதுடி. அதெல்லாம் உன்னை பார்த்து ஓஹோ எவ்வளோ தெய்வீகமா சிரிச்சுன்னு இருக்கா, இவாளை எதுக்கு கஷ்டப்படுத்தி அழ வைக்கணும்னு நினைச்சு அந்த கஷ்டமே விலகி தூரமா ஓடி போயிடும் ராஜம். என்ன ராஜம்? சரி சரி, இனிமே நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். போருமா? போராது. நன்னா இன்னும் நிறைய சிரிச்சுட்டே இருக்கணும் நீ. இப்படியே போய் பால் எடுத்துன்னு வந்துட்டுமா? எடுத்துட்டு வா. சந்தோஷம் விசாவும் புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டேலன்னா தாங்க மாட்டேளே. இந்த பிரச்சனையை உங்களுக்கு தெரியாம நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே. எனக்கு புரியலையேனா நான் என்ன பண்ணுவேன்? பெருமாளே, ரங்கநாதா, நாங்க யாருக்கு எந்த ஜென்மத்துல பாவம் பண்ணோம்? எங்களுக்கு எதுக்கு இந்த சோதனையும் வேதனையும்? எங்க தலையில ஏன் இப்படி ஒரு இடி? பூஜை புனஸ்காரம்னு சதா சர்வ காலமும் உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு இதான் நீ காட்டுற அனுகிரகமா? பெருமாளே பெருமாளே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நடுரோடுன்னு கூட பார்க்காம ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காண்ணே. என்ன சிரிப்புன்றீங்க, என்ன நெருக்கன்றீங்க. அடடடடா, அதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும்ண்ணே. அர்ச்சக், என்ன நடந்ததுன்னு சொல்றானா? பெருசா கண்ணதாசன் பேர மாதிரி வர்ணிச்சுக்கிட்டேன். சொல்ற என்ன நடந்ததுன்னு? அந்த நந்தினி மேல காட்ட வேண்டிய கோவத்தெல்லாம் என் மேல காட்டுங்க. டேய், யாரா அவன்? ஏய், அண்ணன் கேக்குறாருல, சொல்றா. சொல்லுங்கண்ணே, என்னண்ணே கேட்டீங்க? திருக்குறள்ல மொத்தம் எத்தனை அதிகாரம்னு கேட்டேன். என்னண்ணே திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? 1,08,080 70. டேய், யாரா அவன்? சுத்த சாவகராகியா இருக்கான், அனுப்புடா அவனை. என்னண்ணே இப்படி கோவப்படுறீங்க? பின் என்னடா, நான் உனக்கு கேட்டா நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க. ஆளின் தலைம்பர். சை,
அண்ணே சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்கண்ணே. திருக்குறள்ல எத்தனை அதிகாரமோ எனக்கு தெரியாது. ஆனா நந்தினி கிட்ட உங்க அதிகாரம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அது எனக்கு நல்லா தெரியும். டேய், இன்னைக்கு தானே ஜெயில இருந்து வந்திருக்கேன். இனிமேல் பாரு என் அதிகாரம் எப்படி செல்லுபடி ஆகுதுன்னு. அண்ணே அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த நந்தினி இப்போ பிடிச்சிருக்கான்ல ஒரு பையன், அவன் சாதாரணமானவன் இல்லை. என்னடா அவன் என்ன பெரிய சூரப்புலியா? சூரப்புலியோ என்னவோ, ஆனா சூப்பரான லாயர்ண்ணே. மதுரை ஹைகோர்ட்டே அவன் பேரை சொன்ன நடுங்குதுண்ணே. அப்படியா? சரி, முதல்ல அவன் பேரை சொல்லு, நான் நடுங்கிறனா இல்லையான்னு பார்க்கலாம். பேரு ஆனந்தண்ணே. பேர் ஒன்றும் நடுங்கிற மாதிரி இல்லையாடா, ரொம்ப சாதாரணமாக தானே இருக்கு. அண்ணே எதிரியை குறைச்சலாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. தவிர நந்தினி உங்க மேல பயங்கர கடுப்புல இருக்கா. அவங்க மாமனாரை கடத்தி ஏற்கனவே பெரிய கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மீறி நந்தினி மனசுலையும் அவ வாழ்க்கையிலையும் இடம் பிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. டேய், இதெல்லாம் நானும் யோசிக்காம இருப்பேனா? தெரியும்டா எல்லாம். டேய், நான் ஒன்று கையில் ரோஜா பூ வச்சுக்கிட்டு சினிமாவில் வர்ற மாதிரி அவ பின்னாடி அலைய போறதில்லடா. அதெல்லாம் நந்தினிகிட்ட கொஞ்சம் கூட எடுப்படாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன பண்ண போறேன் தெரியுமா? நந்தினியை கடத்திக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்ட போறேன். அண்ணா, நீங்க ஒரு நிமிஷத்துல கட்டுற தாலிய மறு நிமிஷமே கலட்டி வீசிட்டு போயிடுவானே. டேய், அங்கதான்டா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. பெரிய இரும்பு சங்கிலியில திண்டுக்கல் பூட்டையே போட்டு பூட்டினாலும் பொம்பளைங்க நினைச்சா அது உடச்சி எறிஞ்சிட்டு நம்மளை ஏத்து நிக்க அவங்களால முடியும்டா. ஆனா அதையே ஒரு இத்து போன மஞ்ச கைத்துல மஞ்சளை கட்டி அந்த பொம்பளை கழுத்துல சுத்தி 3 முடிச்சு போட்டேன்னு வையே, அது அவங்களால கழட்டவே முடியாது. அந்த அளவுக்கு தெம்பும் மனதைரியமும் நம்ம பொம்பளைங்களுக்கு இன்னும் வரலடா. அண்ணாத்த, நீங்க அந்த 7 நாட்களுக்கு அப்புறம் எந்த தமிழ் படமும் பார்க்கல போல இருக்கு. இப்பெல்லாம் பீவாசு கூட தாலி சென்டிமெண்ட்டை வச்சு படம் பண்றது இல்லைண்ணே. டேய், ரொம்ப ஓவரா பேசாதடா. தாலி சென்டிமெண்ட் என்னைக்குமே எவர் கிரீன். அது தோக்கவே தோக்காதடா, எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு தான்டா இருக்கும். சரி தலைவா, நீ ஸ்கெட்ச் போட்டு கொடு, நந்தினியை தூக்கிடுவோம். அவசரப்படாதடா. நன்றே செய் அது இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய போற காரியம் நல்ல காரியம் இல்ல, கெட்ட காரியம். அது நந்தினிக்கு ரொம்ப 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 கெட்ட காரியம். அதனால யோசிச்சு தாண்டா பண்ணணும். எப்படியும் நந்தினிக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அந்த சுபயோக சுபதினத்துல எங்களுடைய கல்யாணம் நடக்கும். அதுக்குள்ள நந்தினியை தூக்கணும். வெயிட் அண்ட் see. ரங்க 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 நாதா, ரங்க 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 நாதா. விசா, விசா, விசாக்கா. கிளம்பிட்டியா சந்தோஷ்? இந்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரி, போயிட்டு வரேன். வரேன். பாய். ஹலோ. ஒரு நிமிஷம் பூஜா, ஒரு அஃபிஷியல் கால் பேசிட்டு வந்துடுறேன்.
சொல்லுங்க மிஸ்ஸஸ் விசாகா. மிஸ்டர் சிவா, என் ஃபோனை நீங்க இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. விசாகா சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்க காலை நான் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே எதிர்பார்த்தேன். சொல்லுங்க விசாகா, என்ன முடிவு பண்ணீங்க? ஃபோன்ல வேண்டாம், நேர்ல உங்களை பார்த்து பேசுறேன். எங்க வரணும்? நேத்து மீட் பண்ண அதே ரெஸ்டாரண்ட்ல. ஓகே, எப்போ வரணும்? இப்போவே. என்ன சொல்றீங்க? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருக்கிற மாதிரி உங்களால வர முடியுமா? என்ன முடியும் மாவா? இன்னும் 20 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சரியா? ஓகே, வாங்க. சரிங்க, பாய். எங்கம்மா? வடபழனி போலாமா? சரி, உட்காருங்கம்மா. மூதேவி கீழே விழுந்து கிடக்குறா பாரு. நல்லா வேணும். ஏய் பூஜா, பூஜா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? கீழே விழுந்து கிடக்குற. கொஞ்சம் நடந்து பார்க்கலான்னு இறங்குனேன், முடியல, வழுக்கி கீழே விழுந்துட்டேன். உன்னதான் நான் காலை உடைச்சு படுக்க வச்சிட்டேனே, அப்புறம் எதுக்கடி எந்திரிச்சு நடக்கிற சனியன்? ஒண்ணுலம்மா, வலிக்குது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. சந்தோஷ் பொண்டாட்டி வேற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. இந்த கேடு கிட்டவ இந்நேரம் பார்த்து கீழே விழுந்து தொலைச்சு நம்ம கழுத்தா இருக்கிறாளே. என்ன பண்ணலாம்? சரி பூஜா, பூஜா கொஞ்சம் வழி பொறுத்துக்கோ, நான் போய் டாக்டரை கூட்டு வந்துடுறேன். சரியா? ஒன்னாகது இரு வந்துடுறேன். வாங்க டாக்டர். பூஜா, டாக்டர் வந்துட்டார். கொஞ்சம் பொறுங்க. வலிக்குது. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. தானா நடக்கணும்னு இறங்கி நடந்து இப்படி மறுபடியும் வழிய வர வச்சுங்க டாக்டர். நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? டாக்டர் ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்து. இங்க பெயின் இருக்கா? இந்நேரம் சிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிருப்பானா? அவன் போகாம இருந்து என்னை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, என்ன பண்றது? நீதான் காப்பாத்தணும். பாத்துக்குங்க மிஸ்டர் சிவா. சரிங்க டாக்டர். இந்த இளவெடுத்தவ தேவையில்லாம என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. இந்நேரம் சந்தோஷ் பொண்டாட்டி நமக்காக வெயிட் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பி போனாலும் போயிருப்பா.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ரங்க ரங்கநாதா ரங்க ரங்கநாதா சந்தோஷ்காக நீ உன் காதலை விட்டு கொடுத்துட்டு போன நீ ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா? இப்படி ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கிட்டே பூஜா. பூஜா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்கதான் பூஜா. என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அது முடிஞ்சு போனது. நான் மறந்துட்டேன். திரும்பவும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாத. எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வராது. நான் ஞாபகப்படுத்த எந்த முயற்சியும் பண்ணல. இந்த சந்திப்பு கடவுளா பார்த்து உனக்கும் எனக்கும் அமைச்சு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. கேக்குறதுக்கு எதுவும் இல்ல விசா. என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. அவர் இப்ப உள்ள வந்து உன்னை பார்த்தாருன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நல்லவரை வேதனைப்படுத்துற அந்த பாவ காரியத்தை நான் பண்ண மாட்டேன். நீ முதல்ல வெளியே போயிடு. இது பாரு பூஜா, உன் புருஷன் உண்மையிலேயே நல்லவன் கிடையாது. வேணா விசா, தேவையில்லாம நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல நீ இங்கிருந்து ஒழுங்கா போயிடு. நான் சொல்றத கேளு. உன் புருஷனுக்கு நீ சந்தோஷ லவ் பண்ணதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். போதும், நிறுத்து. ஐயோ பூஜா, எதுக்கு கோவப்படுற? நான் எதுக்கு உன் புருஷனை பத்தி உன்கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லணும்? அதனால எனக்கு என்ன லாபம்? என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறத தவிர வேற என்ன? அந்த அளவுக்கு நல்லவரான என் புருஷனை பத்தி அபாண்டமா சொல்லிட்டு இருக்கியா? நான் எதுவுமே சொல்லல. ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா? அதுக்கப்புறம் நான் சொல்றது அபாண்டமா இல்ல உண்மையான நீயே முடிவு பண்ணிக்கோ. சிஸ்டர், சிஸ்டர். ஏய் பூஜா ப்ளீஸ். உன் ஹஸ்பண்ட் மேல நீ பெரிய நம்பிக்கை வச்சிருக்க. அந்த நம்பிக்கையை கெடுக்கிறேன்னு நினைச்சு எனக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உன்னோட இந்த நம்பிக்கை உனக்கே ஆபத்தாயிடும். உன்னோட உயிருக்கே ஒல வச்சிரும் பூஜா. அந்த பயத்துல தான் உன்னை பார்த்து உன் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றதுக்காக ஓடி வந்திருக்கேன். இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லவே வந்திருக்க மாட்டேன். நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? சிஸ்டர், சிஸ்டர். பூஜா, ஐயோ பாத்து. பூஜா ப்ளீஸ் விடு. நீ முதல்ல வெளியே போ. என் வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அதை கெடுத்துறாத. ப்ளீஸ் போயிடு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கீங்க? இங்க ஒண்ணும் இல்ல, அவரை பார்க்க வந்தேன். அவரு ரவுண்ட்ஸ்ல இருப்பாருன்னு நினைச்சு உள்ள இங்க வந்துட்டேன்.
சந்தோஷ் டாக்டர் ஏதோ கான்ஃபரன்ஸ் போயிருக்காரு. அவர் 11க்கு மேல தான் வருவாரு. டாக்டர் சொல்லலையா? இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன், சொன்னாரு. வரேன் சிஸ்டர். டாக்டர்ஸ் ரூம்ல வெயிட் பண்றீங்களா மேடம்? இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். மாத்திரை போட்டுட்டீங்களா மேடம்? சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் சாப்பிட்றீங்க? இல்ல ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Okay, அவங்க sir. வந்ததும் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே சார். உன் புருஷனுக்கு நீ சந்தோஷ லவ் பண்ணதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். நில்ல. பூஜா, இப்ப எதுக்கு வந்த? பூஜா செக்அப் பண்ண. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பூஜா, என்னாச்சு? சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. எதுக்கு பூஜா, ஏன் இப்படி கோவப்படுற? நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே. என்னது ஒண்ணும் பண்ணலையா? விசாவை அனுப்பி என் புருஷனை பத்தி இல்லாத போலதான் சொல்ல வச்சிருக்க. எதுக்கு இவ்ளோ சீப் மென்டாலிட்டி? பூஜா ப்ளீஸ், நான் விசா கிட்ட ஒண்ணுமே பேசாத. ச்சே, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட நான் வெறுப்ப காட்டினது, நம்ம லவ்வ மறந்துட்ட மாதிரி பேசினது எல்லாமே போய் வெறும் நடிப்பு. உன்னை மறக்க முடியாம, உன்னை வெறுக்கவும் முடியாம நான் துடிச்சதுதான் நிஜம். அதான் உண்மை. இதுக்கு காரணம் உன் மேலயும் நம்ம லவ் மேலயும் நான் வச்சிருந்த மதிப்பு. உன் நினைப்போ நம்ம காதலும் என் மனசுல எவ்வளவு உயரத்துல இருந்தது தெரியுமா? ஆனா விசா வந்து பேசினதுல இடிஞ்சு தரமட்டமாயிடுச்சு. நீ இவ்ளோ கேடு கெட்டவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போதும் பூஜா, நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் நான் இல்ல. இத்தனை வருஷம் என்னோட பழகி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இங்க பாரு,
உண்மையிலே நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன் ஹஸ்பண்ட் சிவாவோட நீ சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை பூஜா. அப்படி ஆசை இருக்கிறவ எதுக்காக உன் பொண்டாட்டிய அனுப்பி என் புருஷனை பத்தி தப்பு தப்பா சொல்ல வச்ச? இல்ல பூஜா, என் புருஷனை கெட்டவன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உன் பொண்டாட்டி யாரு? என் புருஷனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் முடிஞ்சு எந்த ஆம்பளையுமே தான் பொண்டாட்டியோட ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க.